ஹாய் எவ்ரிவன், ஐ எம் தஷ்யா. நான் உங்களுக்கு நேற்று பாஸ்போர்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன டைப்ஸ் ஆஃப் வீசாலாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வீசாவுக்கும் பாஸ்போர்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் பார்ப்போம். பாஸ்போர்ட்னா ஒரு நாட்டில் வந்து இந்த நாட்டு குடிமகனாக இருந்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போகிறது. ஆனால் வீசா அப்படி இல்லை. அவங்கள்ட்ட நான் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க நாட்டை நான் சுற்றி பார்க்கவோ இல்லை எங்கள் ஃபேமிலி எதாவது இருந்தால் அதை பார்க்கவோ நாங்கள் போகிறது தான் வீசா. கொஞ்ச நாள் தான் அது இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டூரிஸ்ட் வீசா. டூரிஸ்ட் வீசானா சுற்றுலா வீசான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நாங்கள் செஞ்சு வந்து ஏதாவது பிளேஸை நம்ம வந்து விசிட் பண்ணுறோமோ இல்லைன்னா அந்த இடத்த ஃபோட்டோ பிடிக்கிறது அப்படி இப்படின்னு இருக்கலாம். அதுதான் ஹோட்டலில் தங்கி வந்து அந்த நாட்டை வந்து நம்ம உல்லாசமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இங்கேருந்து அங்கே போய் எத்தனை நாள் இருக்கலாம்னா ஒரு 15, 30, 20 நாளுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆயிடணும். அவ்வளோ டிக்கெட். நெக்ஸ்ட் ஒன் வந்து விசிட் வீசா இல்லை ப்ரைவேட் வீசான்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா இப்போ என்னுடைய சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க, அவங்களுடைய மேரேஜுக்கு இல்லை பிறநாள் ஃபங்க்ஷனுக்கோ அதுக்கு நான் இங்கேருந்து அங்கே போகிறேன் அப்படின்னா நாங்கள் ஸ்டே பண்ணுறது வந்து விசிட் வீசான்னு சொல்கிறேன். இது வந்து நான் எத்தனை நாள் அங்கே தங்கலாம்னா ஒரு 15 இல்லைனா ஒரு 90 இல்லை ஒரு குறைஞ்சது 150 நாளாவது நாங்கள் தங்கலாம் அந்த ஃபங்க்ஷனுக்காக. முன்னே போவாங்கள்ல அப்படி. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஸ்னஸ் வீசான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நாங்கள் போய் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பொருள் வாங்கவோ விற்கவோ இல்லைனா இங்கேருந்து அங்கே போய் எங்களுடைய பிளானை சொல்கிறதுக்காகவோ எங்கள் கம்பெனியை வந்து நாங்கள் அங்கே போய் சொல்கிறதுக்காகவோ இங்கிருந்து நாங்கள் அங்கே போகிறோம்ல அதுதான் பிஸ்னஸ் வீசா. இது வந்து 7 இல்லைனா 13 நாள் வரை அங்கே ஸ்டே பண்ணி இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து வேலை வீசான்னு சொல்லுவோம்ல, ஒர்க் வீசா, எம்ப்ளாய்மெண்ட் வீசான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நாங்கள் போய் ஒர்க் பண்ண போகிறேன், எத்தனை வருஷம் வேணாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம்னு போவாங்க. இங்கேருந்து ஏதாவது கம்பெனிக்கு இல்லைனா நர்சிங் அப்படி இப்படின்னு போகிறாங்களா அது இதே மூலமாக தான் போவாங்க. அந்த வீசா வந்த பிறகு தான் அவங்க வந்து ஏற்றுக்கிடுவாங்க. எந்த கம்பெனியில் அவங்களுக்கு ஒர்க் கொடுக்கலாம்னு அவங்களே தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்க அங்கே போவாங்க. வந்து ஸ்டடி வீசான்னு சொல்லுவாங்க. நான் இங்கேருந்து அங்கே படிக்க போகிறேன், அங்கே போய் லாங்குவேஜ் படிக்கவோ இல்லைனா அங்கே போய் என்னுடைய டிகிரி முடிக்கவோ நான் இங்கேருந்து அங்கே போவேன்ல அந்த வீசா. இதுலேருந்து 1 வருஷம் இல்லைனா 5 வருஷம் அதுக்குள்ளே நம்ம படித்து முடிச்சு இங்கே வர மாதிரி இருக்கணும். அது மாதிரி தான் அவங்க டைம் கொடுப்பாங்க. வந்து டிரான்சிட் வீசான்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல நம்ம இருந்து மற்றொரு ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம்ல அதை தான் இது சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீசா மூலம் நம்ம ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. ஒரு 25 மணி நேரம் இல்லைன்னா 75 மணி நேரம் தான் அங்கே இருக்க முடியும். வந்து மெடிக்கல் வீசான்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் வீசா உங்களுக்கு நார்மல் எல்லாருக்குமே தெரியும். எங்கே சிகிச்சை பண்ண முடியாது அப்படின்னா அவங்களுமே வந்து வெளிநாடு கூட்டு போவாங்க. அங்கே போய் ஒரு ஆப்ரேஷன் ஏதோ பண்ணுறதுனால இங்கேருந்து வெளிநாடு கூட்டு போவாங்க. அது குறைஞ்சது ஒரு 30 இல்லைனா 90 இல்லைனா ஒரு 6 மாதம் வேணால் அங்கே இருக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க கூட மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது டிபெண்ட் வீசான்னு சொல்லுவாங்க இல்லைனா ஃபேமிலி வீசான்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்தோட அங்கே போய் இருந்து ஸ்டே பண்ணுறது. இப்போ என்னுடைய சிஸ்டர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அங்கே போய் வந்து அவங்க கூட இருக்கலாம். ஆனால் நான் எந்த ஒர்க்கும் போக முடியாது. சும்மா அவங்க கூட இருந்து அவங்களுக்கு வந்து சமைக்கிறது அப்படி எதாவது ஹெல்ப் பண்ணி அங்கே இருந்துக்கலாம். அவ்வளோதான். ஒன் வந்து ரெஸ்பென்சிவ் வீசான்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா நான் என் குடும்பத்தோடு அங்கே தான் இருக்க போகிறேன், நான் எந்த நாட்டில் இருக்கோம் அந்த நாட்டை விட்டுட்டு அந்த நாட்டிலவே நான் ஸ்டே பண்ணதுக்கு வந்து வாங்குவாங்க. நான் அங்கே தான் ஃபுல்லாகவே இருப்பேன், என் ஃபேமிலி அங்கே தான் இருக்க போது, என் பிள்ளைங்க அங்கே தான் படிக்க போகுது, நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், அதனால என் ஃபேமிலியோட நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீசா வாங்குவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸி வீசான்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அரசு ஊழியர்கள் இருப்பாங்களே அவங்க அங்கே போய் ஏதாவது மீட்டிங் ஏதாவது